ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சம்பவம் வந்து தருமபுரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்ருக்கிற ஒரு நர்ஸுக்கு நடக்கிற அமானுஷமான சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கீர்த்தனா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு வேலை செய்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து பூங்கொடி. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் பகல் ஷிஃப்டாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க வருவாங்க. இந்த கீர்த்தனா அப்படிங்கிற பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அம்மாவும் ஒரு தங்கச்சியும் தான் இருக்காங்க. அவளோட தங்கச்சி வந்து +2 படிச்சுட்ருக்கிறா. இந்த கீர்த்தனாவோட சம்பளத்தை வச்சு தான் அவங்க ஃபேமிலியே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அவங்க ரெகுலராக வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கீர்த்தனா பூங்குடி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பகல் ஷிஃப்ட்லேருந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. இவங்களும் எப்பவும் போல் வீட்டிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து அவங்களோட உடையை மாற்றிட்டு சரி இப்போ என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிஃப்ட்டில் இருக்க அந்த டியூட்டி பார்க்குற டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த டாக்டரும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக ஒரு வேலை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீர்த்தனா அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூவில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அந்த பேஷண்ட்டை நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூங்கொடிங்கிற பொண்ணுக்கும் இன்னொரு வேலை வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ தான் அந்த பூங்கொடி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து அந்த ஐசியூ வார்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட இவளாக போய் நான் அந்த ஐசியூ வார்டில் இருக்க வேலையை நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், கீர்த்தனாவுக்கு வேறு ஏதாவது வேலை மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டாக்டர் கோவமாகி இங்கே நான் டாக்டரா நீ டாக்டரா, நான் சொல்கிற வேலையை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. அப்போ தான் கீர்த்தனா வந்து இந்த பூங்கொடி கிட்ட கேட்குறாங்க, ஏண்டி நானே பார்த்துக்குவேன்ல, நீ ஏன் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி திட்டு வாங்குற அப்படின்னு சொல்லி அந்த கீர்த்தனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பூங்கொடி அப்படிங்கிற பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது, அந்த ஐசியூக்கு முன்னாடி நிற்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லும்போது கீர்த்தனா அப்போ தான் அவங்கள பார்க்குறாங்க. அங்கே பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா அவங்க கொஞ்ச நாளாக ஒரு பையனை வந்து விரும்பிட்டு வராங்க. அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் தான் வந்து வெளியே நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ தான் இந்த கீர்த்தனா மெதுவாக அந்த ஐசியூ வார்டுக்கு பக்கமாக போய் அந்த அழுதுகிட்டு இருக்கிற அவனோட அப்பா அம்மா கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அவரும் அழுதுகிட்டே பதிலும் சொல்லிடுறாரு. சொல்லி முடித்த உடனே உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. ஆமாம், நான் ஒரு டைம் உங்கள் வீட்டுக்கு வந்து புக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். அந்த வேலை எனக்கு வந்து பெருசாக அதில் சம்பளம் கிடைக்காதனால நான் படித்த வேலைக்கே நான் வந்துட்டேன் அப்படின்னு இவளும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் அவங்க அங்கே அந்த நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னோடய பையன்தான் உள்ளே வந்து அடிபட்டு கிடக்கிறான். அவன் வந்து போதையில் பைக்கில் வந்திருக்கான். அப்போ ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆட்டோ மேலே விட்டு அவன் அடிபட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ஐசியூவில் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வழியாக அங்கே படுத்துட்ருக்க அவளோட காதலனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த கீர்த்தனாங்கிற பொண்ணும் மனசு தாங்காமல் அழுதுறாங்க. அதையெல்லாம் வெளியே காட்டிக்காமல் அந்த வெளியே இருந்த அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சரியாயிடும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூக்குள்ளே போகிறாங்க. போய் அவனுக்கான எல்லா செக்கப்புமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஸ்டூலில் வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து ஏதோ கையை மட்டும் அசைக்கிற மாதிரி தெரியுது. அப்போ தான் அவங்களும் கேட்குறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஆச்சு, பேசு பேசு அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்தில் அந்த பையனுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வருது. ஃபிக்ஸ் மாதிரி வந்து கண்ணெல்லாம் மேலே சொருகுது. இந்த கீர்த்தனாங்கிற பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தி கூப்பிடுறாங்க. இங்கே வாங்க, இப்படி ஃபிக்ஸ் வந்துருச்சு, வந்து பாருங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த இடத்துல டாக்டர் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துலையே அவன் இறந்து போய் இருந்திருக்கிறான். இதையெல்லாம் பார்த்த உடனே அந்த கீர்த்தனாங்கிற பொண்ணுக்கு ரொம்ப அழுகையாக வருது. தாங்கவே முடியல.
கண்ட்ரோல் பண்ணாமல் அவளையும் மீறி அழுகிறான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் இப்படி தான் அவங்களோட பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய அதிர்ச்சி. நம்மளோட பையன் இப்படி நம்மளை விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் அவனோட உடம்புக்கான ப்ரொசீஜர்லாம் முடித்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த சமயத்தில் அந்த இடத்துல வந்து அந்த கீர்த்தனாங்கிற பொண்ணால் அங்கே இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அவளோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அவளுக்கு கால் பண்ணி கேட்கும்போது, நான் இப்படி வந்து அவனோட இறுதி சடங்குக்கு நான் போயே ஆகணும், நான் போகணும் அப்படின்னு ரொம்ப அடம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ என்னை மீறி போன அப்படின்னா நீ என்னை மறந்துட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்துக்கு விடவே இல்லை. எதனால் அவங்களோட அம்மா வந்து அங்கே போக விடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீர்த்தனாவும் அந்த பையனும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த கீர்த்தனோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பையனை அவள் விரும்புகிற விஷயம் வந்து தெரியும். ஆனால் அந்த பையனோட ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பா அம்மா அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே தெரியாது. இந்த பையனும் வந்து நான் வந்து ஒரு உரிய காலகட்டத்தில் அவங்களுக்கு சொல்லிடுறேன், அதனால் வெளியே யார்கிட்டையும் நீங்களும் காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த கீர்த்தனாட்ட சொல்லிடுறான். இந்த மாதிரியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. இவன் ரெகுலராகவே இந்த கீர்த்தனாவோட வீட்டில் தாங்க இருப்பான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா, அந்த வீட்டில் அவன் போய் ஸ்டே பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஏதாவது டூரு அந்த மாதிரி போகிறது, இந்த மாதிரி எல்லா பக்கமுமே இவன் ஒன்றா தாங்க இவங்க ஃபேமிலியோடு போவான். அப்போது அடிக்கடி வந்து இந்த கீர்த்தனாங்கிற பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் அவன் உடனே கோவப்பட்டு, இப்போ ஏன் அந்த விஷயத்தை பற்றிலாம் பேசுகிற, அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்றாங்க. அவங்க அம்மாவும் ஒரு நாள் இதே விஷயத்தை கேட்குறாங்க, இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி, என் பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு அவளோட வீட்டிலேருந்து சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதையெல்லாம் கேட்டதும் கீர்த்தனாவுக்கு கொஞ்சம் கோபமாயிடுச்சு. மறுபடியும் அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஏன் எப்போ பாரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குற அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு, இதுக்கு மேலே நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கீர்த்தனா அப்படிங்கிற பொண்ணு வந்து அவளோட ஃப்ரெண்டான அந்த பூங்கொடிங்கிற பொண்ணுக்கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அவன் உன்னை கல்யாணம் பண்ணுற நோக்கத்திலேயே இல்லை, உன்னை வந்து ஏமாற்றணுங்கிறதுனால தான் அப்படி பழகிட்டு இருக்கிறான், நீ தான் அவனை முழுசாக நம்பி வந்து நீ அவன் கூட பழகிட்டு இருக்க, அதனால் அவனை விட்டுரு, அவன் கூட பழகாத, அவன் இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி விட்டுரு, நீ உன் குடும்பத்தை பாரு, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா பார்க்குற பையனை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டும் சொல்கிறா. இதையெல்லாம் அந்த கீர்த்தனாங்கிற பொண்ணு வந்து கேட்காம அவனை மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, அவனோட வீட்டை அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் போய் நின்று கதவை வேகமாக தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் தான் வராங்க. யாருமா நீ, உனக்கு என்ன வேணும் அவன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு புக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பா அம்மாவும் அந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டிக்கிட்டே அந்த பையன் வந்து அந்த கீர்த்தனாங்களோட பொண்ணோட கையை பிடிச்சி தெருவுக்கு கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு வந்து அங்கே நின்று பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எதனால் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, அதனால் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, பாரு உங்கள் அப்பா அம்மா கூட என்னை யாருன்னு தெரில, நீ அந்த அளவுக்கு தான் வந்து வச்சுருக்க, நீ சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் பயங்கரமான கோவம் அடைஞ்சு, என்னாலெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். இதில் வந்து கோவமான இந்த கீர்த்தனாங்கிற பொண்ணு வந்து இதுக்கு மேலே இவனை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது, இவன் வந்து நம்மளை உண்மையாக விரும்பலை, நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சி தான் பழகியிருக்கான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாவே எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. அதுக்கு அப்புறமா இவங்க பிரிஞ்சு பல மாதங்கள் ஆயிடுச்சு. இவள் வந்து இவளோட லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இவள் அந்த பழசையெல்லாம் மறந்துட்டு அவளோட வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறா, அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த சமயத்தில் தாங்க இவன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இடத்துல வந்து அட்மிட் ஆகியிருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து அவன் இறந்தும் போயிருக்கான். அதனால தான் அவங்க அம்மா வந்து அவனோட இறப்புக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தும் இருக்காங்க.
அந்த பையன் இறந்த வருத்தத்தில் வந்து இந்த கீர்த்தனாங்கிற பொண்ணு ஒரு 2-3 நாளாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போகவே இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் அவனோட ஃப்ரெண்டு வந்து பூங்கொடிங்கிற பொண்ணு கால் பண்ணி, ஏன்டி ஹாஸ்பிட்டலே வரமாட்டேங்கிறேன், டாக்டர் வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க, அதனால் கிளம்பி வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த நாள் மறுபடியும் நைட் ஷிஃப்ட்டுக்கே தாங்க வராங்க. அதே ஐசியூ வார்டில் தான் அவங்களுக்கும் வேலை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு ஆள் வந்து விபத்து ஏற்பட்டு அந்த ஐசியூ வார்டில் இருக்க பெட்லேயே அட்மிட் ஆகுறாங்க. இந்த கீர்த்தனாங்கிற பொண்ணும் அந்த விபத்து ஏற்பட்டு வந்தாருங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிபட்டு வந்தான் பார்த்தீங்களா, அந்த ஆள் அதே மாதிரி ஃபிக்ஸ் வந்து துடிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. மறுபடியும் டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டர் வந்து அந்த ஐசியூ வார்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளேயே அந்த விபத்து ஏற்பட்ட நபர் வந்து இறந்தும் போயிடுறாரு. இதையெல்லாம் பார்த்த உடனே அந்த கீர்த்தனாங்கிற பொண்ணுக்கு ஒரு பேரதிர்ச்சி தாங்க. ஏன்னா அவனோட காதலும் அதே இடத்துல இதே மாதிரி தான் இறந்து போயிருக்கான். மறுபடியும் ஒரு நபர் இதே மாதிரி இறந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. மறுபடியும் ஒரு நாள் நைட்டு அதே ஐசியூ வார்டில் ஒரு 65 வயசு பெரியவர் வந்து ஹார்ட் அட்டாக்கால் தாங்க வந்து அட்மிட் ஆகுறாரு. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது திடீர்னு அந்த ஐசியூ வார்டில் இருக்கிற லைட் வந்து அணைஞ்சு எரியுதுங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் வருது. என்னடா இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கரண்ட்டும் கட்டாகி போயிடுது. லைட் எல்லாமே அணைஞ்சி ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த சமயத்தில் தான் அந்த 65 வயசு நபர் வந்து படுத்திருக்க அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பாக ஒரு உருவம் நிற்கிது. அந்த உருவம் நின்று அவரோட கழுத்தை நெரிச்சு அவரை கொல்ல ட்ரை பண்ணுதுங்க. இந்த சமயத்தில் இவ கத்தி கூப்பிடுறா, யாராவது வாங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவள் பேசுகிற சத்தம் வந்து அந்த ஐசியூ வார்டை விட்டு வெளியே கேட்கவே இல்லைங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டே அந்த பக்கத்தில் இருந்த கத்திரிக்கோல், கத்தி இது எல்லாத்தையுமே போட்டு தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சத்தம் கேட்டு தான் வெளியே இருந்து எல்லாருமே ஓடி வராங்க. அவங்க எல்லாருமே உள்ளே வந்து பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு உருவமும் தெரியலைங்க. அந்த பொண்ணுக்கிட்ட ஏமா இப்படி கத்துற, எதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி தான் இங்கே ஒரு கருப்பு உருவம் நின்றுருந்துச்சு, இது வந்து இவரை கொல்ல ட்ரை பண்ணிச்சு, அதனால தான் என்னால் இப்போ இங்கே ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தேன், என்னோடய குரல் உங்களுக்கு கேட்கவே இல்லை, அதனால தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்குற, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிவிட்டு டாக்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டாக்டர் இந்த பொண்ணு பண்ணது எல்லாமே பார்த்துட்டு திட்டிட்டு, நீ தூங்கணும்னா வீட்டில் தூங்க வேண்டியதானே, இங்கே தூங்கிட்டு இங்கே கனவெல்லாம் கண்டுட்டு அதை வச்சு இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் கண்டபடி திட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க. சத்தம் கேட்குது. அது என்ன மாதிரியான ஒரு சத்தம் அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க ரொம்ப வேகமாக மூச்சு இழுத்து விட்டுட்டுருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அது எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டிலுக்கும் கீழே இருந்து வருதுங்க. மெதுவாக அந்த பொண்ணு கட்டிலுக்கு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அதே கருப்பு உருவம் அந்த கட்டிலுக்கு அடியில் இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த கருப்பு உருவம் மேலே வந்து முழுசாக அதோட உருவத்தை காட்டுது. அந்த உருவம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட காதலன் அந்த ரூமில் இறந்து போனான் பார்த்தீங்களா, அவன் தாங்க. அவன் மறுபடியும் அதே மாதிரி அந்த 65 வயசு பெரியவரையும் அதே மாதிரி கழுத்தை நெரிச்சு கொன்றுச்சு. அவரும் ஃபிக்ஸ் வர மாதிரி வந்து இறக்குற மாதிரி தாங்க இறந்தும் போகிறாரு. மறுபடியும் டாக்டர் எல்லாம் வந்து பார்த்துட்டு, இவரும் எப்படி இதே மாதிரி ஃபிக்ஸ் வந்து இறந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பொண்ணு சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கீர்த்தனா, பூங்கொடி இந்த 2 பேரையுமே கூப்பிட்டு அந்த டாக்டர் விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அப்போ தான் அந்த பொண்ணு நடந்த விஷயத்த சொல்லுது. இப்படி என்னோட காதலன் தான் அந்த இடத்துல அப்படி இறந்து போனான். அவன் இறந்ததுக்கப்புறம் வந்த 2 பேருமே அவன் எப்படி இறந்தானோ அதே மாதிரி தான் இறந்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறான். அதுக்கப்புறம் இந்த டாக்டர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் கிட்ட இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஐசியூவில் அட்மிட் ஆகிற எல்லா பேஷண்ட்டுமே வந்து ஃபிக்ஸ் வந்து இறந்து போகிறாங்க, என்ன ஏதுன்னு தெரில, அதனால் நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஒரு பூஜை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் படித்தவங்க தானே, இதிலெல்லாம் பேய் பிசாசுன்னு சொல்லி நம்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த டீன் அவங்கள திட்டிட்டு, அந்த ரூமில் பிரச்சனை அப்படின்னா அந்த ரூமை மட்டும் பூட்டி வச்சுட்டு வேறு ரூமில் வேலையை பாருங்கள், நம்மளோட ஹாஸ்பிட்டல் பேரே கெட்டு
போயிடும் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே அந்த டாக்டர் வந்து அந்த ஐசியூ வார்டை மட்டும் க்ளோஸ் பண்ணி பூட்டி வச்சுட்டாங்க. அந்த ஐசியூ வார்டில் எந்த ஒரு பேஷண்ட்டும் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. அந்த ஐசியூ வார்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஐசியூ வார்டும் இருக்குங்க. எந்த பேஷண்ட் வந்தாலும் அந்த பூட்டி வச்ச அறைக்குள்ளே அலோவ் பண்ணாமல் அந்த பக்கத்தில் இருக்க அறைக்குள்ளே தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மறுபடியும் ஒரு நாள் நைட்டு வந்து அந்த ரூமில் இருக்க பேஷண்ட்டை வந்து இந்த கீர்த்தனாங்கிற பொண்ணு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வருது. அப்போது அவங்க கொஞ்சம் பயந்து தாங்க இருக்காங்க. ஏன்னா இந்த ஐசியூ வார்டில் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு இல்லைங்களா, அதனால் அவங்க பயந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த ஐசியூ வார்டை தாண்டி தான் அந்த ஐசியூ வார்டுக்கும் அவங்க போகணும். அப்படி ஒரு நாள் வந்து அந்த பேஷண்ட்காக இந்த ஐசியூ வார்டை தாண்டி போகும்போது அந்த ஐசியூ வார்டிலேருந்து ஏதோ ஒரு அழுகிற சத்தம் ஒன்று கேட்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட அந்த காதலன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் தான் உள்ளே வந்து அழுதுகிட்டு இருக்கிறான். பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தனா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை எப்படியாவது இங்கேருந்து வெளியே அனுப்பிவிடு, கதவை ஓப்பன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இதை கேட்ட உடனே அந்த இடத்துலேருந்து கீர்த்தனா ரொம்ப பயந்துக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டும் அந்த வழியாக தான் வரா. அந்த பூங்கொடிங்கிற பொண்ணும் அவளுக்கும் அதே மாதிரி ஒரு அழுகை சத்தம் கேட்டிருக்குது. இதையெல்லாம் கேட்ட உடனே அவள் வந்து கீர்த்தனா கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறான். சொல்லி முடித்த உடனே சரி இரு இதுக்கு நானே ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் கோவமாகி வேகமாக அந்த பூட்டி இருந்த ஐசியூ வார்டுக்குள்ளே போகிறான். இந்த பூங்கொடிங்கிற பொண்ணும் ஏண்டி அங்கே போகிறாங்க, போகாதன்னு கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடி வராங்க. அவள் தைரியமாக அந்த பூட்டை ஓப்பன் பண்ணி உள்ளேயும் போயிடுறாங்க. உள்ளே போன உடனே அவளுக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இங்கேருந்து வெளியே போகணும், எனக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு உருவம் அந்த கீர்த்தனாவுக்கு முன்னாடி நின்று அழுதுகிட்டே கேட்குதுங்க. அப்போ தான் அந்த கீர்த்தனாங்கிற பொண்ணு பேச ஆரம்பிக்கிறான். உயிரோடு இருந்து தான் என்னை வந்து ரொம்ப தொல்லை பண்ண, இறந்ததுக்கு அப்புறமும் ஏன் இந்த மாதிரி என்னை சித்திரவதை பண்ணுற, என்னை விட்டு நீ விலகியே போக வேண்டியதானே, நான் தான் நீ வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி வந்து என்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தானே இருந்தேன், நீ ஏன் இறந்து போயிட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் என்னை ஏன் இப்படி வந்து தொல்லை பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த உருவம் வந்து சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. சிரிச்சுக்கிட்டே அவளை நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. இவளும் பின்னாடியே போகிறா. அப்போது திடீர்னு அந்த கருப்பு உருவம் அவளை அடித்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. அதுக்கப்புறம் அவள் அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துடுறா. அதை பார்த்து அவளோட ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தீங்களா பூங்குடி, அவள் ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி கத்துறா. அதுக்கப்புறம் அங்கே வெளியே இருந்த அந்த டாக்டரையும் போய் இப்படி தான் இவள் அந்த ரூம்குள்ளே போனா, மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. டாக்டரும் திட்டிக்கிட்டே நான் தான் அந்த ஐசியூ வார்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பூட்டி வச்சுருந்தேன்ல, எதுக்காக அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த இடத்துல மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. எல்லாருமே அந்த பொண்ணை வெளியே தூக்கிட்டு போய் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி எழுப்பும்போது அவங்களும் எந்திரிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்னாச்சு, என்னால் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து வேகமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இருந்து இந்த கீர்த்தனாவோட நடவடிக்கைகள் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பூங்கொடிங்கிற பொண்ணு வந்து ஏன் இப்படி கொஞ்ச நாளாக நீ சரியில்லாமல் இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்னாச்சு, நான் எல்லாம் நல்லா தான் இருக்கேன், நீ ஏன் இப்படி புதுசாக கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கு அப்புறமா தான் அவங்க வாழ்க்கையவே வந்து ஒரு புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இரவு வந்து அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு இந்த கீர்த்தனாங்கிற பொண்ணு வந்து எந்திரிச்சு சமணங்கால் போட்டு உக்காந்து தலைமுடியெல்லாம் விரித்து போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாருடா இந்த நேரத்தில் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கீர்த்தனாங்கிற பொண்ணு தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு, என்ன கெட்ட கனவுக்கு இது கண்டையா, ஏன் அப்படி சிரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது அந்த உடம்புல இருக்க ஆன்மாவானது பேச ஆரம்பிக்குது. உங்களால் தான் நான் இறந்து போனேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரல் யாருது அப்படிங்கிறத அந்த கீர்த்தனோட அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இறந்து போனான் பார்த்தீங்களா, அந்த பையனோட குரல் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, நம்ம பொண்ணுக்கு வந்து அந்த பையனோட ஆன்மா உடம்புல இருக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா அந்த ஆன்மா சொல்லிக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணதால தான் அந்த மன உளைச்சலில் நான் போய் போதைக்கு அடிமையாகி நான் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கும்போது அதில் அடிபட்டும் இறந்தும் போயிட்டேன். நீங்கள் தான் காரணம், அதனால்
உன்னோட பொண்ணை வந்து நான் பழிவாங்கணுங்கிற நோக்கத்தில் தான் வந்திருக்கேன். நான் எப்படி அசிங்கப்பட்டு ஒரு போதைக்கு அடிமையாகி இறந்தனோ அதே போல் உங்களோட பொண்ணும் வந்து அசிங்கப்பட்டு இறக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் கேட்ட அந்த பொண்ணோட அம்மா வந்து ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியாமல் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்னம்மா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்தை எல்லாமே இந்த பொண்ணு வந்து சொல்கிறான். சொன்னதுக்கு அப்புறமா இந்த கீர்த்தனோட அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேய் ஓட்டுறவர் வந்து இருக்கார். அதனால் கீர்த்தனாவை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த கீர்த்தனாங்கிற பொண்ணை உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாந்திரீகம் செய்கிறவர் வந்து இந்த கீர்த்தனாவை வந்து ஒரு சக்கரத்துக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணுக்குள்ளே இருக்க அந்த ஆன்மா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுச்சு பார்த்தீங்களா, அதே விஷயத்த அந்த பூசாரிக்கிட்டேயும் வந்து எடுத்து சொல்லுது. அதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. அவர் கையில் இருக்கிற சாட்டையை வச்சு பயங்கரமாக அடிக்கிறாரு. நீ வந்து இறந்து போனது இறந்து போயிட்ட, அதுக்கப்புறம் ஏன் இந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பழி வாங்கியே தீருவேன், நான் இவளை வந்து உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த ஆன்மா பேசுது. நீ என்கிட்டயே இப்படியெல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லி அவரும் கோபத்தில் ஒரு தீர்த்தம் மாதிரி வச்சிருக்காரு. அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த பொண்ணோட உடம்புல தெளிக்கிறாரு. அதை தெளித்த உடனே அந்த ஆன்மா பயங்கரமாக கத்துது. என் மேலே தெளிக்க வேண்டாம், என் உடம்பெல்லாம் எரியுது எரியுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துது. அப்போ நீ எரியுது அப்படின்னா நீ இந்த பொண்ணோட உடம்புல இருந்து விலகிரு, அப்படி இல்லைன்னா இதை நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகர் வந்து சொல்லும்போது, சரி நான் இந்த பொண்ணோட உடம்பை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பூசாரி, எனக்கு வந்து உன் மேலே நம்பிக்கை கிடையாது, அதனால் நீ வந்து அந்த முடி எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த முடி எடுத்து கொடுக்குறதுனா அந்த ஆன்மா வந்து அந்த முடியிலேயே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி முடி எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆன்மாவும் அந்த பெண்ணோட தலையிலேருந்து ஒரு முடியை மட்டும் எடுத்து கொடுக்குதுங்க. அது எடுத்து கொடுத்த உடனே அந்த முடியை வந்து அந்த ஒரு ஆணியில் சுற்றி அந்த தலையிலிருந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி அந்த ஆணியவும் வந்து ஒரு புளிய மரத்தில் கொண்டு போய் அடித்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவால் வந்து வெளியவே வர முடியாது அப்படிங்கிறதுனால தான் அந்த மரத்தில் அடிச்சிடுறாங்க. கீர்த்தனா வந்து அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க அந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு எந்த விஷயமுமே தெரியாது. அவங்க அம்மாவும் அதை பற்றி பெருசாக சொல்லிக்கல, ஏதோ உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கீர்த்தனா வந்து எப்பவும் போல் நார்மலாக வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டு அவங்களும் ஒரு லைஃப்பில் வந்து செட்டிலும் ஆயிடுறாங்க. இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திகில் நிறைந்த சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.